விசஸ் சுந்தர் சி. இந்த பேட்டில் மதுரை மத்தி தொகுதியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதியாக மாத்தி இருக்கு. எதற்காக சுந்தர் சி அந்த தொகுதியில களமிறக்கப்படுகிறார்? சாதியாக அரசியல் கணக்கீடுகள் ஏதாவது இருக்குதா? எந்த ஏஜ் கேட்டகரி இந்த இடத்துல மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போறாங்க? ஓட் ஸ்விங் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா? பிடிஆர் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? எதிர்த்து இருப்பவர்கள் டெபாசிட் வாங்குவார்களா? வாங்க முழுசா பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. மதுரை மத்தி அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதி இப்போ ஒன்றும் ஸ்டார் தொகுதியாக மாறல. அது ரொம்ப காலமாகவே தொடர்ந்து ஸ்டார் தொகுதியாகத்தான் இருந்துட்டே இருக்குது. கடந்த 5 தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் 3 தேர்தல்களில் டிஎம்கேவும் 2 தேர்தல்களில் ஏடிஎம்கேவும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதற்கு முன்பு பார்க்கும்போது பல நெடுமாறன் அப்படிங்கிற ஒருத்தர் முக்கியமான அரசியல் தலைவராக இருந்தவர். அவர் ஒரே ஒரு தேர்தல் நின்று தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அது இந்த தொகுதி தான், மதுரை மத்திய தொகுதி தான். பிடிஆர் அவருடைய தந்தையும் இந்த தொகுதியில் தான் போட்டி போட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தேமுதிகவினுடைய பொருளாளராக இருந்த சுந்தரராஜன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர். அவரும் இந்த தொகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய அந்த கட்சி ஒன்று நடந்தது தமிழ்நாட்டில். அவர் முக்கிய கண்டஸ்ட் பண்ண தொகுதியில் முக்கியமான தொகுதியாகவும் இது பார்க்கப்பட்டு இருக்கு. 2006, 2016, 2021 ஆகிய தேர்தல்களில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 2026 சுந்தர் சி விசஸ் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிற பேட்டில் அப்படிங்கிறது களத்தை இன்னும் விறுவிறுப்பாக மாற்றியிருக்கு. மதுரை மத்திய தொகுதி அப்படிங்கிறது ஏடிஎம்கேக்கு ஃபேவரான தொகுதியாகவே இருந்தது இல்லை. எப்பவுமே திமுகவுக்கு சாதகமான தொகுதியாகத்தான் இருந்திருக்கு. அதனால எப்பவுமே அவங்க கூட்டணி கட்சிக்கு தள்ளிவிடக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அதுதான் 2021 நடந்துச்சு. அப்பயும் பிடிஆர் அவர்கள் மிக பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2016 பொறுத்த வரைக்கும் 3 முதல் 4% வாக்கள் வித்தியாசத்தில் தான் பிடிஆர் ரொம்ப கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதற்கு பிறகு 2021 மிகப்பெரிய மார்ஜின்ல வெற்றி பெறாரு. அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் ஒரு 14,000 வாக்குகள் வாங்கினதும், என்டிகே ஒரு 11,000 வாக்குகள் வாங்குறது அப்படிங்கிறதும் ரொம்ப பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறுச்சு. அப்படி 2024 தேர்தலுக்கு வரும் பொழுது அங்க சு வெங்கடேசன் அவருடைய எம்பி தொகுதிக்குள்ளதான் மதுரை மத்திய தொகுதி அப்படிங்கிறது வருது. அவர் பாத்தீங்கன்னா 63,000 வாக்குகள் இந்த தொகுதியில மட்டும் வாங்குறாரு. எதிர்த்து நின்ற ஏடிஎம்கே கேண்டிடேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 53,000 வாக்குகள் வாங்குறாங்க. அப்ப அந்த தேர்தல், அதாவது நிறைய தொகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா 2021 அப்புறம் 2024 ஏடிஎம்கே வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு அதிகரிச்சிருக்கும். ஆனா இந்த தொகுதியில மட்டும்தான் வாக்கு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. சரி, ஏஜ் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 18 இருந்து 25 வயது வரைக்கும் 10.5% பெறும். 26 இருந்து 40 வயது வரை அப்படிங்கும்போது 27% பெறும். 41 இருந்து 60 வயது வரை அப்படிங்கிறது 41% பெறும். 60+ அப்படிங்கிறது 20% பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 1,96,845 பேர் வாக்காளர்களாக மதுரை மத்திய தொகுதியில இருக்கிறாங்க. முதல் முறையாக வாக்கு போட போறவங்க யாரு, எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1.78% பேர் முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கிறாங்க. ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 48.58% பேர் ஆண் வாக்காளர்களும், பெண் வாக்காளர்களாக 51.41% பேரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து சமூக ரீதியாக கணக்கீடுகளுக்கு என்னென்ன சமூகங்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நாடார் சமூகம் அப்படிங்கிறது 21% பேர் இங்க இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. ஆதிதாளர் சமூகம் ஒரு 18%, முக்குளத்தோர் சமூகம் ஒரு 15%, முஸ்லிம்கள் ஒரு 13%, செட்டியார் பாத்தீங்கன்னா ஒரு 11%, அந்த அளவுக்கான வாக்காளர்களும் இன்னும் பிற சமூகங்களும் இருந்தாக இருக்குது. மதுரை மத்தி அப்படிங்கிறது முழுக்கவே 100% ஒரு நகர்ப்புற பகுதியாகத்தான் இருக்குது. மதுரையில மத்திய பகுதி அப்படிங்கிறதுனால நகர்ப்புற பகுதியாகத்தான் அந்த மதுரை மத்திய தொகுதி இருக்குது. இங்க கூட்ட நெரிசல், அந்த சாலை, அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நீண்ட காலமாகவே இருக்குது. ரொம்ப பார்த்தாமே அந்த மதுரை மத்திய அப்படிங்கிறது மக்கள் ஜெய்ஜெய்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். சரி, இப்ப 2026 தேர்தலுக்கு அந்த வேட்பாளர் நிலவரத்துக்கு வருவோம். திமுகவின் சார்பிலாக தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் களத்தில் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து புதிய நீதி கட்சி, அதாவது அதிமுக கூட்டணியில் இரட்டை சின்னத்தில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய சுந்தர் சி களத்தில் இருக்கிறாரு. டிவிகே சார்பில் முஸ்தபா அவர்களும் என்டிகே வேட்பாளர் அப்படின்னு 4 முனை போட்டி அப்படின்னு பேச்சுக்கு சொன்னாலும் கூட களத்தில் பார்த்தீங்கன்னா 2 முனை போட்டி அப்படிங்கிறதா திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிற, அதாவது உதயசூரியன் விசஸ் இரட்டை இலை அப்படிங்கிறதா களமாக இருக்குது. இப்போ பிடிஆர் சட்டமன்ற செயல்பாடுகள் பத்தி ஒரு தரவுகளும் கிடைச்சிருக்குது. அவருடைய உரை
5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 95 உரை அப்படிங்கிறத நிகழ்த்தியிருக்கிறாரு. மானிய கோரிக்கைகள்ல 16 முறையும் கேள்வி நேரத்தில் 8 முறையும் அப்படிங்கிறது பேசியிருக்கிறாரு. அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு பாராட்டத்தக்க உரையாகத்தான் பேச சொல்லப்படுது. மதுரையின் அடையாளமாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், 4 மாசி வீதி, சிம்மக்கல் அப்படின்னு மிக முக்கியமான இடங்களை கொண்ட தொகுதியாக இந்த தொகுதி இருக்குது. இப்ப சுந்தர்சி விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா புதிய நீதி கட்சியின் சார்பாக சுந்தர்சி களமிறக்கப்படுகிறார் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ் வேல்யூ அவருக்கு இருக்குது. அதனாலதான் களமிறக்கப்படுகிறார் அப்படிங்கிற பேச்சும் அடிபட்டு கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பாஜகவின் சார்பாக குஷ்புக்கு சீட் இந்த மாதிரி ஒதுக்கப்படல. அதற்கு பதிலாக தான் சுந்தர்சிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக பாஜக கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக புதிய நீதி கட்சியின் சார்பில் பேசப்பட்டு இரட்டைகள் அவர் நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. உண்மை சொல்ல போனோம்னா சுந்தர்சி அவர்களுக்கு மதுரையில் வந்து தெற்கும் தெரியல வடக்கும் தெரியல, எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விவரமும் தெரியல, ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதா செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இதுக்கு நேரடியாகவே அதிமுக தன்னுடைய கட்சியிலே இரட்டை இலை சின்னத்திற்கு அந்த புதிய ஒத்திருக்க முடியும். அது இல்லாம கூட்டணி கட்சியான புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுத்து அதுல சுந்தர்சி வேட்பாளராக களமிறக்குவது அப்படிங்கிறது எந்த மாதிரினா பிடிஆர் பழனிவேலுக்கு தியாகராஜன் அவர்களுக்கு வந்து ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படின்னு விரும்பி இருக்கிறாங்க. ஆனா 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக தனித்தனியாக கேண்டிடேட் போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணி கட்சியின் சார்பாக சு வெங்கடேசன் அவர்கள் வந்து களத்தில் நின்று இருந்தாரு. அப்ப பாஜகவின் வாக்குகள் அதிமுகவின் வாக்குகள் இரண்டையும் கூட்டினாலும் கூட இந்த சு வெங்கடேசன் அவர்கள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கைக்கு அருகில் வரல. அதாவது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தான் அந்த கூட்டணியோட பலம் அப்படிங்கிறது இந்த தொகுதியில் இருக்கிறது. அதையும் தாண்டி பிடிஆர் செல்வாக்கு அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் தொகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து 2021 தேர்தலில் நான் ₹1 கூட வாக்குக்காக காசு கொடுக்காம வெற்றி பெறேன் அப்படின்னு சொல்லி வச்சு வெற்றி பெற்றார். அந்த மாதிரி அதிக செல்வாக்கு கொண்டவராக அந்த தொகுதியில பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருக்கிறாரு. சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன வெற்றி பெற வச்சீங்க அப்படின்னா மாதத்துல 15 நாட்கள் மதுரை மத்திய தொகுதியிலேயே தங்கி இருந்து நான் வந்து மக்கள் பணியை செய்வேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. முன்னாடியே சொன்னது போல எனக்கு தெற்கும் தெரியல வடக்கும் தெரியல அப்படிங்கிற நிலைமையில தான் அவர் வந்து அங்க களத்திலேயே பணியாற்றிட்டு இருக்கிறாரு. அதிமுக அமைச்சர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பெருமளவிற்கு சுந்தர்சி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வருது. ஏன் அப்படின்னா அதிமுகவிற்கு மதுரை மத்திய அப்படிங்கிறது சாதகம் இல்லாத தொகுதியாக தான் இருக்குது. இப்பவும் அந்த நிலைமை தான் தொடருது. வரக்கூடிய கருத்துக்கள் முடிவுகளும் 45 முதல் 48% வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு தான் வாக்குகள் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வண்ணம் இருக்குது. அப்படிங்கறனால நம்ம ஏன் அந்த நேரத்தை வீணடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒதுங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. சோ சுந்தர்சிக்கு மிகவும் டஃப்பான தொகுதியாக தான் இது இருக்க போகுது அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது. டிவிகே மற்றும் நாம் தமிழர்கள் கட்சி வந்து பெறக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரிக்க போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் சுந்தர்சியோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அமைய போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஓரளவுக்கு அதிகமான வாக்குகளை அவங்க பெரும் பட்சத்தில் சுந்தர்சி பலத்த அடியாக அவருக்கு விழும். ஏன்னா பெருவாரியான வாக்குகள் இந்த சுந்தர்சிக்கு விழ வேண்டிய வாக்குகளாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சமூகத்தின் பின்னணியிலிருந்து அந்த சமூக வாக்குகள் வெற்றி பெற்றதாக சொல்லல. அவர் ஆதிக்க சமூகமாக இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவராகவும் பிடிஆர் இல்லை அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. தனிப்பட்ட செல்வாக்கின் மூலமாக தான் மதுரை மத்திய தொகுதியில வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவருடைய தந்தை அவர்களும் அது போன்ற ஒரு செல்வாக்கின் அடிப்படையில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதையும் நம்மளால கவனிக்க முடியும். திமுக கூட்டணியில் நிற்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிற பெரும் பலமாக இருக்குது. அதையும் தாண்டி 2021 தேர்தலில் மக்கள் நீதி மையம் பெற்ற 14,000 வாக்குகள் அப்படிங்கிறதும் இவருக்கு சாதகமானதாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் தேமுதிக திமுக கூட்டணி இருப்பது விஜயகாந்த் அவர்களோட சிறுபிள்ளை காலங்கள் வந்து இந்த தொகுதியில் தான் கழிச்சார் அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் இருக்குது. அந்த வகையில் தொடர்ந்து தேமுதிக ஒரு முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஓரளவுக்கான வாக்கு வங்கி தேமுதிக இந்த இருக்குது அப்படிங்கிறதையும் வச்சு இந்த பக்கம் அளவிடும் பொழுது இந்த பக்கம் பார்க்கணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணி பிளஸ் சுந்தர்சியோடைய திரை பிரபலம் அப்படிங்கிறதும் கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா களம் நிலவரம் என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிற ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டே பிடிஆரால் மதுரை மத்திய தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். அதையும் தாண்டி 4 முனையாக வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட 5,000 முதல் 12,000 வாக்குகளை வந்து என்டிகேவும் டிவிகேவும் பெறுகிறது அப்படின்னாலும் கூட அது மிகப்பெரிய மார்ஜினை மிகப்பெரிய இடைவெளியை வந்து முதல் இடத்திற்கும் 2வது இடத்தில் வாங்கக்கூடியவர்களுக்கும் பெரும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வந்த வண்ணம் இருக்குது. மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இது அதிகமான போக்குவரத்து நெரிசலாக இருக்குது, அதற்கான முடிவு அப்படிங்கிறது இன்னும் எட்டப்படாமலே இருக்குது அப்படிங்கிறது தான். மதுரை மத்திய அப்படிங்கும் போது 100% நகரமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் பொழுது மேம்பாலங்கள் கட்டுவது போன்ற இடத்தில் தொய்வுகள் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வச்சப்பட்டு தான் இருக்குது.
இருந்தாலும் கூட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது மதுரை மத்திய மக்களின் கொண்டு மிகப்பெரிய ஆதரவு அலை வீசிக்கொண்டுதான் இப்போதும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கள நிலவரம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? மதுரை மத்திய தொகுதி என்ன ஆகும்? பிடிஆர் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவாரா, இல்ல ஏதேனும் மேஜிக் நடக்க வாய்ப்புகள் இருக்குதா? சுந்தர் சி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது? டிவிக்கு இந்த இடத்துல என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ண போறாங்க? உங்களோட கருத்துக்கு என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.